மாணவர்கள் பகுத்தறிவை வளர்த்து கொண்டால்தான் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க முடியும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை பரங்கிமலையில் உள்ள புனித டொமினிக் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியின் 125ஆம் ஆண்டு விழா அப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். இந்த நிகழ்வில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் எஸ் கண்ணப்பன், செங்கல்பட்டு மாவட்ட கல்வி அலுவலர் திருவடர் செல்வி, புனித வள்ளனார் கல்வி சங்க தலைவர் மரியச்செல்வி சூசை, மாமன்ற உறுப்பினர் பிருந்தாஸ்ரீ ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதுடன் தங்களின் தனி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். மாணவர்கள் பகுத்தறிவை வளர்த்துக் கொண்டால்தான் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். நீங்கள் வருங்காலத்தில் அறிவியல் சார்ந்து படிச்சிங்கன்னா உங்களால் புதுதான விஷயத்தை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அறிவியலை நாம் உயர்த்தி பிடிக்கின்றோம். ஸோ உங்களுக்கான ஒரு யூனிக் ரூட்டை வச்சுக்கோங்க. இதில் பேஷனாக இருக்குது, இதில் எனக்கு கொஞ்சம் திறமை இருக்குது தான் நான் நினைக்கிறேன், இது சார்ந்து நான் போக போகிறேன் அப்படின்னா உங்களை பார்த்து பின்பற்றக்கூடிய நிறையா பேர் உங்களை தொடர்ந்து வர செய்வார்களே தவிர நீங்கள் பாட்டு ஏதோ ஒரு பாதையில் போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கான திறமை நமக்கு இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆற்றல். படிப்பில் என்னால் நிறையா மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல். விளையாட்டில் என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல். என்னால் நல்ல ஓவியம் வர முடியுங்கிறது ஒரு ஆற்றல். ஸோ நமக்கான ஆற்றல் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் செல்ஃப் அசஸ் பண்ணி அது சார்ந்து நாம் போக வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோளாக இருக்கின்றது. இதையடுத்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உற்சாகத்துடன் கண்டுகளித்தார்.